திரு குமார், இன்றைக்கு அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு சுருக்கமான கருப்பொருளை, ஏராளமான புரிந்துணர்வையும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்களையும் தன்னில் கொண்டதாக நான் அவதானிக்கின்றேன். உங்கள் பார்வையில் நிகழ்ச்சிக்குள் போகிறதுக்கு முன்பு இன்றைக்கு நம்ம நாட்டில் ஒரு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் இறந்திருக்காங்க. 9-10 பேர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை படுகொலை செய்யப்பட்டு தீவிரவாத தாக்குதலில் இரையாக இருக்கிறார்கள். நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பிலும் இறந்து போன உயிர்களுக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உளப்பூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தேச பட்டாளர்களாக நாம் பண்ணுகிறோம். ஆனால் அதே சமயம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதற்கு மத்திய அரசுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அவர் கொடுத்ததை நான் வரும்போது பார்த்தேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு மாநில ஆதரவு மத்திய அரசுக்கு கொடுக்கணுங்கிறது தார்மீக ரீதியான சரியானது தான். அதையும் அவர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் அதே போல் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சீனா உட்பட பல நாடுகள் இந்தியாவுக்கு முழு ஆதரவு கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், எல்லாருமே ஆதரவு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இந்த தீவிரவாதத்தை எல்லாருமே எதிர்த்திருக்கிறது. நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். சின்னம்மா திரு சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையும் இப்போ குறிப்பாக நான் 2-3 விவாதத்தில் அதை பற்றி தான் நான் வியந்தது உண்டு. ஆனால் ரொம்ப ஆழமான சிந்தனையில் சிந்தித்து பக்குவமான பொருத்தமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை காண முடியாது. அவங்க சொல்கிற ஆக்கமும் ஊக்கமும் அதிமுகவுக்கு இருக்கும் என்கிறது 100% இருக்கும். அவங்கள பொறுத்தவரையில் அந்த கட்சி இருக்கணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது அவங்களுடைய தனியாத தாகமாக இருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. ஆனால் எதிரணியினர் அதை பயன்படுத்தி அதை எதிரணியினர்னு கூட சொல்லலை, அதிமுகவில் இருக்கிற ஒரு பிரிவினர் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் மத்திய அரசு பாஜக என்ன சொல்லிவிட்டது, அவங்களோட உள்கட்சி என்று தற்போது சொல்லியிருக்கிறது. அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஆனால் நான் யார் என்ன நினைத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பாரதிய ஜனதாவினுடைய கட்சிக்கும் சொல்கிறேன், அதிமுக தலைவர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறது இதே ஜெயா டிவியில் நான் தான் முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்க பொழுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் ஸ்டில் அது வேலிட் தான் இருக்குது. இந்த தேர்தலில் நான் கடந்த வாரம் முழுக்க தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருந்தேன். எல்லா இடத்துலையும் ஒரு ஒட்டுமொத்தமான முடிவு அதிமுகவுக்கு எதிராக. அதிமுகவில் இவங்களை இக்னோர் பண்ணாங்கன்னா நாங்கள் வேறு முடிவு எடுப்போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்குலத்தோர் சமுதாயம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அவங்க அது மக்கள்கிட்ட பேசப்பட்டது. அவங்க எல்லாத்துக்கும் தான் செய்தாங்க. ஆனால் முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஒரு கட்சி போலவே மக்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுக்கு அது சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் முக்குலத்தோர் கட்சிக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட கட்சி போல் ஒரு மக்கள்கிட்ட அப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டது. அதில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக திருச்சிக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் உட்பட, தஞ்சாவூர், திருச்சி, அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15% மக்கள் முக்குலத்தோர் இருக்காங்க 2011 கணக்கின்படி. அந்த ஓட்டில் பெரும் பகுதி 90% அதிமுகவுக்கு எதிராக போய் முடிந்துவிடும். நான் போகிற இடத்துலலாம் 10 பேரை சந்தித்தா இதை பற்றி பேசுகிறது உண்டு, எப்படி இருக்குது பல்ஸ் பார்க்குறதுக்கு. ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட வர்றது தான் சரியான ரிப்போர்ட். அப்படி இருக்கும் பொழுது இதை அதிமுகவினுடைய தலைமை ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜெயிக்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர ஒரு காரணமும் இல்லாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு சூழலில்
பதவியில் உட்கார வச்சு போனவங்களுக்கு எதிராக நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமாங்கிறத அந்த இப்போ அதிமுகவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க செயல்பாட்டாளர்கள், நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அதில் ஒரு குறைச்சல் கிடையாது. என்னடா நம்ம இப்படியெல்லாம் பேசினோமே, இப்படியெல்லாம் உட்கார்ந்தோமே, இப்படியெல்லாம் நம்ம இவ்வளோலாம் பேசிட்டோமே, அவங்க சீட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு அதிகாரம் போயிருமோ, இதெல்லாம் ஜனநாயகத்தில் மக்கள் அந்த கட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள் அவங்க வந்து எது சரியோ அந்த முடிவு அதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர நாம் இஷ்டத்துக்கு அந்த இதை வளைக்கக்கூடாதுங்கிறத நினைக்கணும். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்குங்கிறத ஏற்றுக்கணும். நாம் நினைக்கிற மாதிரி அதை நினச்சா அது தப்பாக போயிடும். ஆகையினால இதில் வெற்றி கிடைக்கணுன்னா திமுக ஆட்சியை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. 87,000 கோடி இந்தியாவில் கடன் வாங்கினதில் நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. கடந்த ஆண்டு 87,000 கோடி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தை கம்பேர் பண்ணுவாங்க. குஜராத்தில் 3.5 லட்சம் கோடி தான் கடன், மொத்த கடன். ஆனால் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி. அதே சமயத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு, பத்திரப்பதிவுத்துறை எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் போது. சாராயத்தில் ஒரு பெரிய ஒயின் ஷாப்பில் பெரிய வருமானம் வருது. எல்லாம் வந்தாலும் அதை வந்து விளம்பரத்துக்காகவும் அதுக்காகவும் ஆடம்பரமாகவும் தேவையில்லாததுக்காகவும் அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு விளம்பரத்தின் மூலம் ஒரு ஆட்சியை நிறுத்த முடியும்னு நினைக்கிற ஒரு மனோப்பாங்கும் இன்றைக்கி திமுகவிடம் இருக்கிறது. அதை தவிர ஆளுநர் எதிர்ப்பு பெரிய ஜெயலலிதா அம்மையாரை விட ஒரு டெரர் மைண்டு உள்ளவங்க யாரும் நான் பார்த்ததில்ல. பெண்மணிகளில் அவங்களே ஆளுநர்களை அனுசரித்து சென்னாரெட்டி காலத்தில் இருந்தாலும் கூட பிறகு அது செட்டில் ஆகிட்டுது. அப்போ ஆளுநரை வந்து நிர்வாகத்துக்காக அரசியல் சாசனப்படி அமர்த்தப்பட்டு இருந்தால் அவங்கள கோஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய உரிமைகளை மத்திய அரசிட்ட கேட்டு பெறணுங்கிறது மட்டும்தான் சரியே தவிர அதை சுதந்திரத்துக்கு முன்னையும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாலையும் சரி எல்லா தலைவர்களும் அந்த 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 வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆளுநரை மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கிறது. இப்போ கடந்த காலம் நடந்த விவாதங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான விவாதம். அதுக்கு உச்சநீதிமன்றமும் முற்றிலையும் மற்ற துறைகளில் இருக்கிறது போல் உச்சநீதிமன்றத்திலையும் சில கான்ஸ்டியூஷன் புரிதல் இல்லாமல் சில தீர்ப்புகள் ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டில் ஒவ்வொரு மாதிரியாக போயின்னு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கை நீங்கள் எடுத்துக்கங்க. சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம எல்லாம் நிறைய நாள் விவாதிச்சிருக்கோம். அப்போ கொடுக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இவங்களை நம்பி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு, இவ்வளவு அஃபென்ஸ் வந்து மேடோவர் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு கொடுக்க மாட்டாங்க, தார்மீக ரீதியாக இவருக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க, இவருடைய கான்ட்ரிபியூஷன் வேணும்னு இந்த அமைச்சரவை நினைக்காது, முதலமைச்சர் நினைக்க மாட்டாருன்னு அவங்க ஜாமீன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை புலம்புது உச்சநீதிமன்றம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கூட அந்த பிரச்சனை ஒரு பாயிண்ட். ஆமாம், மண்டே வர ஒரு டேட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒன்று இவர் நாளைக்கு ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா அவங்க உள்ளே அடைச்சிடுவாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் சொன்னதுனால திமுக அரசுடைய டாஸ்மாக் வழக்கு அமலாக்கத்துறை ஈடுபட்டது சரி என்று நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அத்துமீறவில்லை, சரியான புரிதலில் எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் திமுகவிற்கு, அதாவது எல்லா 4 சைடையும் எதிர்ப்பையும் ஒரு அத்துமீறலான ஒரு செயலையும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆலோசனை வழங்குகிறவராக இருந்தாலும் சரி, அரசியல் சட்டத்தினுடைய நோக்கத்துக்கு விரோதமாக நடந்து ஆளுநர் இப்போ 25-26ஆம் தேதி அங்கே கூட்டம் போட்டிருக்கார், சான்சலர் வைஸ் சான்சலர் கூட்டம் ஊட்டியில். இதெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஃபாரிஸ்டர்ஸ்லாம் இருந்த பாராளுமன்றமும் நம்ம ஊர் சட்டமன்றத்தில் எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய திறமையானவர்கள் இன்டலெக்சுவல்லாம் இருந்த இடத்துல இப்போ இன்றைக்கி கண்டதில் கட்டி முட்டிக்கிட்டு குனிகிற மாதிரி ஆட்சியை எடுத்துகிட்டு போகிறது 2026 தேர்தலில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. சிறப்பாக 2 விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க தோழர் குமார் அவர்கள். அதிமுகவுடைய விவகாரத்தையும் நடந்து வருகிற ஆட்சியினுடைய அனர்த்தங்களையும். அதாவது துரைக்கருணா சாருடைய வருத்தமும் வேதனையும் நம்ம இளந்தமிழனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப சரியானது.
முக்குலத்தோர்னு நான் சொன்னது வந்து அந்த மக்களை சொன்னேன். அவங்கள்ட்ட அந்த பாகுபாடெலாம் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் தான் செய்தாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் யாருக்கும் அந்த சமூகத்துக்கு செய்யலைங்கிற வருத்தம் அந்த சமூகத்துக்கு இருக்குது. காரணம் செய்ய முடியாது, அவங்கள மீறி செய்ய அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போல செய்துட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட அப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னு தான் நான் அதில் பதிவு செய்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மக்களை பற்றி இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொட்டை குனியறவனும் முட்டாள், குனிய கொட்டுறவனும் முட்டாள்னு சொல்லுவாங்க ஊரில். எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க? அதாவது சினிமா தொழிலை சுத்தமாக டேக் ஓவர் பண்ணியாச்சு. சினிமா தொழில் அவங்க கஸ்டடி. ரியல் எஸ்டேட் G2ன்னு சொல்லி மொத்தமும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா பூராத்துலேயும் அந்த பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜி அதான் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்ல வரதே அதுதான். ஸ்பேஸ் டெக்னாலஜி இப்போ இது வந்து 6 மாதத்துக்கு முன்னால் இதை வந்து ஒரு இனாக்குரல் நடந்தது. அப்போ ஏதோ நான்லாம் கூட அப்போ பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஏதோ பரவாயில்லையே நம்ம முதலமைச்சர் வந்து ஏதோ வித்தியாசமாக ஒரு அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் அதை மேலோட்டமாக பார்த்துட்டேன். இதுக்கு மானியெல்லாம் தாறுமாறாக அறிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய யாரோ நல்ல ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ படித்தவங்க டெக்னாலஜி தெரிஞ்ச அந்த டிஆர் பாலு பையனோ யாரோ இந்த இதை அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு நான் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டேன். ஆனால் சமீபத்தில் பார்க்கும்போது தான் அதற்கு யார் சிஇஓன்னு கேட்டால் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் என்று சபரீசன், ஹரிஹரி வேதமூர்த்தி சபரீசன் அவர் தம்பி. ஆமாம், இதெல்லாம் தெரியுது. அப்போ என்ன எலி அம்மனத்தோடு போகலை, அது கோமணத்தோடு தான் போயிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது வந்து இதெல்லாம் மிக கேவலமான ஒரு அரசாங்கத்தில் வாழையடி வாழையாக தகப்பர் முதலமைச்சராக இருந்து, மகன் முதலமைச்சராக இருந்து, பேரன் முதலமைச்சராக இருந்து, கொள்ளு பேரன் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு மன்னராட்சி முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு தொழில் நிறுவனங்களை ஆரம்பித்து சாகும்போது 6 அடி நிலம் தான் எல்லாத்துக்கும் கிடைக்க போகிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பேராசையை வைத்துக்கொண்டு நீங்கள் முதலமைச்சராகவும் தொடர வேண்டும் என்பது மக்கள் முடிவு பண்ணுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன்.